கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த அருமையான கர்த்தனாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அந்த ஆண்டிலே மீண்டுமாக இந்த அருமையான கர்த்தனாலே நாம் யாவரும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பரலோகத்தின் தேவனுக்கு தந்தமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி பரிசுத்த பவுல் எபேசு சபையாருக்கு எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் நாளில் செல்லாம் ஆராய்ந்து பார்க்கலாம். எபேசு பட்டணம் ஒரு பெரிய பட்டணம். அந்த எபேசு பட்டணத்தில் தான் அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லாம் தீனாள் என்ற தேவதையை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அந்த பட்டணத்திலே போய் பரிசுத்த பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி அங்கு சபையை உருவாக்கினார். கர்த்தர் சபையானது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வந்தது. அந்த சபை மக்களுக்குத்தான் இந்த அருமையான நிருபத்தை என்ன செய்கிறார்? பவுல் எழுதுகிறார். இந்த நிருபம் எபேசு சபையாருக்குத்தான் பொருந்தும் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறதானே நம்முடைய இந்த தாமு நகர் கிறிஸ்துவ சபைக்கும் இது மிக மிக பொருந்தும். தாமு நகரில் இருக்கிறதானே நமக்கு மாத்திரமில்லை, இந்த கோயம்புத்தூரை சுற்றி கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற எல்லாருக்கும் இந்த நிருபமானது, இந்த வசனமானது மிகவும் பொருந்தும் என்பதை நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இந்த அகில உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவ மக்களுக்கும் அத்தனை கிறிஸ்தவ சபையாருக்கும் இந்த அருமையான ஆலோசனை மிக மிக பொருந்தும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். எனக்கு அன்பாந்திலே வாசிக்க போகிற வேத பகுதியை ஆராய்ந்து பாருங்கள். எபேசு 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கற்றுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரங்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவளாய் அன்பினால் ஒருவர் தாங்கி சமாதான கற்றினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எவ்வளவு அருமையான ஆலோசனை பாருங்கள். கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் ஒவ்வொருவருமே பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள, பாத்திரவான்கள் சொன்னால் பொறுப்புள்ளவர்களாய் உக்கிரானக்காரர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டுமா? நாம் இந்த உலகத்திலிருந்து, பாவ சீற்றிலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யமான சபையில் அங்கமாய் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் ஒவ்வொருவரும் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டுமாம். அதனாலே அழைப்பு என்பது சாதாரணப்பட்ட அழைப்பல்ல. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நான் உங்களை சுவிசேஷத்தினால் அழைக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நீங்களும் நானும் அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவுக்கு ஜீவிப்பது என்பது சாதாரணப்பட்ட காரியங்கள். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு தடைகள், இவற்றின் மத்தியிலே நம்முடைய அழைப்பை நீங்கள் நானும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு நாம் லக்கை நோக்கி தொடரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அந்த லக்கு அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வது, ஜீவ கிழத்தை பெற்றுக்கொள்வது. அந்த ஜீவ கிழத்தை பெற்றுக்கொள்ள அந்த லக்கை நோக்கி தொடர்வதற்காக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த அழைப்பை எவ்வளவு பத்திரமாக
பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த அழைப்புக்கு நாம் எவ்வளவு பொறுப்புகளாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தேவனுடைய வசனங்களை ஜனங்களுக்கு போதித்த காலங்கள் மிக மிக குறைவான காலங்கள். 3.5 ஆண்டுகள் தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை, இந்த பூவுலைகளை செய்தார். அந்த 3 ஆண்டுகளிலே அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அன்றாகியே இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்த காலத்தில் அநேக மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்தார். பிணியாளிகளை சுத்தமாக்கினார், குருடர்களை கண்களை திறக்க வைத்தார், செவிடர்கள் கேட்கும்படி செய்தார், சப்பானிகளை நடக்கும்படி செய்தார், குஷ்டரோகிகளை குணமாக்கினார். அது மாத்திரமில்லை, 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். அநேகரை மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழுப்பினார். அப்படி நன்மையான காரியங்களை செய்து தேவ வசனத்தை பிரசங்கித்து நம்முடைய ஆண்டவருக்கு எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள், அவர்கள் நீங்கள் நானும் சகித்து அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நான் கிறிஸ்துவுக்களாக ஜீவிக்க வேண்டும். இதற்காகவே நீங்களாலும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தார். அன்றியும் கிறிஸ்தேசுக்குள்ளாக தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் சொல்லப்படாம். துன்பத்தின் வாயிலாகத்தான் அந்த பரலோக பாக்கியம் என்னும் இன்பத்தை பெற முடியும். அந்த இன்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே, எனக்கு அன்பாந்திலே, பாடுகளை அனுபவித்தே தீர வேண்டும். பரிசுத்த பேதுரு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கூறும்பொழுது பாருங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துக்கு நான் திருப்புவோம். பாருங்கள், பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அருட்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் நமக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறது, ஒரு முன்பாடமாக இருக்கிறது. அவருடைய அடிச்சுவடை நீங்கள் நான் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல குணாதிசய மக்களாக இந்த உலகிலே வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவர்கள் என்றாலே கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்றுவது எவ்வளவு முக்கியம். அதனால்தான் பவுல் எபேசபையார் இருக்கிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டுமா. நீங்கள் நான் எபேசபையா மாத்திரமில்லை, ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதர சகோதரியும், ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். எதற்காக அழைக்கப்பட்டோம்? அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறான். தேவன் நம்மை அந்தகாரம் என்றால் இந்த இருளின் பாவமான இருளிலிருந்து, இந்த உலகே பாவமான ஜீவித்திலிருந்து, பிசாசின் பிழையிலிருந்து தேவன் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தினால் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்தார்? அவர் புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக ஒளியினிடத்திற்கு தேவன மேலே. அந்த ஒளியினிடம் என்பது பரிசுத்தமான வாழ்க்கை. ஆனால் இயேசுக்கு ராஜ்யமான சபைக்குள்ளாக அந்த பரலோக பாக்கியத்துக்கு செல்வதற்கான புதிதும் ஜீவனுமான அந்த மார்க்கத்துக்குள்ளாக தேவனுமே அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்பை பற்றி நீங்களும் நானும் தேவனை பற்றி, ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன பாருங்கள். அதற்காக அழைக்கப்பட்டோம். ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் தேவனுக்கு சொந்தமான ஜனமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறோம் சொன்னால் நாம் அவருடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோமா, மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய மக்கள். இதைத்தான் நாம் இந்த ஆண்டின் முதல் வாரத்தில் நாம் பார்த்தோம். இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக அநேக ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும், அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்.
நாம் அழைத்த அழைப்புக்கு அதுதான் பாத்திரமான காரியம், அதுதான் பொறுப்பான காரியம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்களாலும் பாத்திரம். இன்னைக்கு நாம் எத்தனை பேர் அப்படி பாத்திரமாக இருக்கிறோம் பாருங்கள். எனக்கு அன்பாந்திலே எவ்வளவு பெரிய தேவனுடைய அருமையான ஆலோசனை, பரிசுத்த எவ்வளவாக நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார் பாருங்கள். நாம் ஏனோ தானோ என்றிருந்து விடக்கூடாது, ஏதோ வந்தோம் போனோம் அமர்ந்தோம் என்றிருந்து விடக்கூடாது. நம்மளான மட்டும் அநேகருக்கு இயேசு கிறிஸ்தை பற்றி சொல்லி நம் அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லை, பவுல் எபேசியருக்கு எழுதினது 2வது வசனத்தில் பாருங்கள், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவளாகி அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. மிகுந்த மனத்தாழ்மை. எனக்கு அன்பானதிலே கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற நீங்களும் நானும் தாழ்மை குணமுள்ளதாக இருக்கிறோம். தாழ்மை மிக மிக அவசியம். யாக்கோப்பு தம் நிருபத்தில் எழுதும் பொழுது யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பாருங்கள், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லலாம். தாழ்மை குணம் பெருமை குணம் அல்ல. பெருமையோடு இருந்தால் நாம் தேவன் பிரியமாக வாழவே முடியாது. என்றால் பெருமையுள்ளவர்கள் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவ வசனத்தை கேட்டு அது கீழ்ப்படிய வேண்டும் என்று வராது. என்றால் அவர்கள் நான் என்று அந்த கௌரவத்திலே, நான் என்று அந்த பெருமையிலே இன்றைக்கு அநேக மக்கள் ஜீவிக்கிறார்கள். நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது, என்னை விட நீ பெரியவனா, இன்றைக்கு எத்தனை பேர் பாருங்கள். அந்த தாழ்மை குணம் நமக்கு மிக மிக அவசியம். தாழ்மையுள்ளவர்கள் உண்மையிலே தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். கிறிஸ்துவுக்கு பிறந்த நீங்களும் நானும் எனக்கு அன்பாந்திலே மனத்தாழ்மையுள்ளவராக இருக்க வேண்டுமா? நம்மிடத்தில் தாழ்மை இருந்தால்தான் நாம் தொடர்ந்து நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும், நம்முடைய பொறுப்பை பாதுகாக்க முடியும், நாம் தேவனின் அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள முடியும். அதுக்கு மனத்தாழ்மை மிக மிக அவசியம். இதான் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல பாடமாக கற்பித்திருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது எவ்வளவு அழகாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார் பாருங்கள். வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். கிறிஸ்து இயேசுவின் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்பிடிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். பிலிப்பி நாட்டு சபையாருக்கு எழுதும் பொழுது இப்படியாக இருக்கிற கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நமக்கும் அப்படித்தான். நாமும் கூட கிறிஸ்துவுக்கு பிறந்ததினால் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். அந்த சிந்தையில் ஒன்றுதான் தாழ்மை, மனத்தாழ்மை. இயேசு கிறிஸ்து தாழ்மை குணமுள்ளவராக இருந்தார். அவர் தேவனுடைய குமாரன். இந்த அகில உலகத்தை உருவாக்கினேன், அண்ட சராசரங்களை ஆண்டு கொள்ளுகிறேன் பரலோகத்தின் தேவனுடைய ஒரே ஒரு குமாரன் இயேசு கிறிஸ்து. தேவ ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை அவர் என்ன செய்யவில்லை, கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. இது போதும் என்று அவர் எண்ணவில்லை. அதை விட்டு விட்டு அவர் என்ன செய்தார், மனுஷ சாயலாக இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியிலே வந்து அவர் தம்மைத்தாமே தாழ்த்தினார். அவர் ஊழியம் செய்த காலத்திலே எத்தனை கவலை, எத்தனை போராட்டங்கள். இயேசு கிறிஸ்துவை கல்லினால் எரிந்து கல்லினால் அடிப்பதற்கு எத்தனை பேர் அழிந்திருந்தார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து எல்லாருடைய மக்களுடைய பாவங்களை போக்குவதற்காக அவர் தம்மைத்தாமே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். சவுக்கடி வாங்கினார், தலையை முள்மூடி சுட்டப்பட்டார், கன்னத்திலே அறை வாங்கினார். எத்தனை காயங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை கோரமான காட்சிகள். இவைகளெல்லாம் தாங்கி அவர் மரண பரிந்தமும் சிலுவிலே தொங்கினார். ஆனாலும் தேவன் அவரை மரித்து அடக்கமென பிற்பாடு 3ஆம் உயிரோடு எழுந்து அவர் உயிரை எழ வைத்தார். எழுந்து இன்றைக்கு உலகத்திலே
அத்தனை ஜனங்களும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்துக்கு மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் உயர்த்தினார் பாருங்கள். அதே போல நீங்களும் நானும் இந்த உலகத்திலே தாழ்மை குணமுள்ளவர்களாய் மனத்தாழ்மைகளாய் வாழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்துகளாக வாழ்ந்து அந்த ஜீவ கிருத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு மனத்தாழ்மை. அடுத்து சாந்தம். ஒவ்வொருவரும் சாந்தமுள்ள மக்களாக இருக்க வேண்டுமா? மத்திய 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சாந்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை தெரிந்து கொள்வார்களாம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் மத்திய 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சொந்தித்துக் கொள்வார்கள் சொல்லி வாசிக்கலாம் பாருங்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமி என்றால் இந்த உலகத்திலே ஆனால் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சொல்வதற்கு அவர்கள் சுதந்திரமானவர்களாக இருப்பார்களாம். ஆகவே சாந்த குணம் மிக மிக அவசியம். பாருங்கள், எத்தனை பேருக்கு அந்த சாந்த குணம் இல்லை? சாந்தம் குணம் இல்லாதவர்கள் பொறுமை இல்லாத மக்களாக இந்த வீட்டில் வாழ்கிறார்கள். சாந்த குணத்தோடு அடுத்தது பொறுமை. பொறுமை மிக மிக அவசியம். பொறுத்தார் பூமியால் வாரி சொல்வார்கள். யாக்கோப்பு தன் நிருபத்தில் சொல்லும் பொழுது யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுகலாம். விசுவாச பரீட்சை. நாம் அதிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் பொறுமை மிக மிக அவசியம். மனத்தாழ்மை, அடுத்தது சாந்தம், அடுத்தது பொறுமை. பொறுமையோடு குறைந்த உலகத்திலே வாழ வேண்டுமா? எனக்கு அன்பாங்கில் பொறுமையை இழந்து போனால் அங்கு சண்டைகள், தகராறுகள், வம்புகள் எத்தனையோ உருவாகும். ஆகவே பொறுமை மிக மிக அவசியம். ஆண்டவராக கூட ஒருவன் ஒன்று ஒரு கணத்தில் அறிந்தால் மறுகணத்தை திருப்பி காட்டு சொன்ன அந்த வசனம், மறுகணத்தை திருப்பி காட்டக்கூடிய அளவுக்கு பொறுமை இருக்கும் என்று சொன்னால் அந்த ஒரு கணத்திலே அறை வாங்க வேண்டிய அவசியம். அந்த அளவுக்கு பொறுமை இருந்தால் எதற்கு ஒரு கணத்தில் அறைவார்கள்? ஆகவே பொறுமை மிக மிக அவசியம். பாருங்கள், அப்படி பொறுமையுள்ள மக்களாய் வாழ வேண்டும். அதே பேதுரு தம்முடைய நிருபத்திலே வாசிக்கும் பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்குமா? நான் குற்றம் செய்தேன். சட்டத்துக்கு விரோதமாக, சமுதாயத்துக்கு விரோதமாக, பெற்றோருக்கு விரோதமாக குற்றம் செய்து தண்டிக்கப்பட்டார். அதில் எந்த பிரீதியும் இல்லை, அது எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. ஆனால் நன்மை செய்து தேவனுடைய பிள்ளைகள் மேல் அன்பு காட்டி தேவனுடைய வசனத்தை மற்றவர்களுக்கு போதித்து கிறிஸ்து சுவிசேஷத்தை சொல்லி நன்மையான காரியங்களை செய்து அதிலே நாம் பொறுமையோடு இருந்தார். அதிலே வரக்கூடிய கஷ்டங்களை, அதில் வரக்கூடிய துன்பங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பொறுமை, அதுதான் தேவனுடைய பார்வையிலே பிரீதியாக இருக்குமா? பாருங்கள். ஆக அப்படிப்பட்ட பொறுமை உங்களுக்கும் எனக்குள் இருக்க வேண்டும். அறிமாறு எப்படி சபையாருக்கு பவுல் இந்த அருமையான இந்த வார்த்தை, இந்த நிருபம், இந்த கடிதம், இந்த ஆலோசனை நமக்கு மிக பொருந்தும். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற ஜீவியத்திலே மிக மிக கவனமாயிருக்க வேண்டும். நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி பாத்திரமாய் நடந்து அன்பினால் கட்டப்பட்ட மக்களாக இருக்க வேண்டுமா? சமாதான கட்டினால் நம்முடைய உரிமையை என்ன செய்யணுமாம்? காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா? அன்றாக இயேசு கிறிஸ்து கூட இதைத்தான் அவர் ஜெபித்தார். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே வேதத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 20-25 வாசித்தார். நீங்கள் என்னிலேயும் நான் உங்களிலேயும் இருப்பது போல என் வசனத்தை கேட்கிற யாவரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் ஒன்றாய் ஒற்றுமையாக கிறிஸ்துவுக்கு நாம் நெருங்கி ஜீவிக்கலாக உலகத்தில் வாழ வேண்டும்.
பரிசுத்த பவுல் ஒரு சபையார் கிளம்பும் பொழுது 1 கொரிந்தியர் 12:27 நம்ம எல்லாரும் சபையின் சரீரமான சபையிலே அவயவங்களாயிருக்கிறோம். பாருங்கள், சபை சரீரத்துக்கு ஒப்பாக, சரீரம் தான் சபை. அந்த சரீரத்திலே அவயவங்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறது, அதே போல நீங்களும் நானும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமா? ஒருமைப்பாடோடு இருக்க வேண்டுமா? தேவவார்த்தை அப்படித்தான் போதிக்கிறது. எபேசு சபையாருக்கு பவுல் இப்படியாக அன்போடு கூட ஆர்வத்தோடு கூட அவர்கள் எழுதுகிறார். பாருங்கள், அது நமக்கும் பொருந்தது. நாமும் கூட கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் ஒற்றுமையாக ஒருமைப்பாடுகளாக இருக்கு. இவைகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இவைகளெல்லாம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். இப்படி தேவ வசனத்தை கீழ்ப்பட வேண்டும் என்று சொன்னார். எனக்கு அன்பார்ந்தே, நாம் இந்த உலகத்திலே அநேக மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான மக்களாக வாழ வேண்டுமா? அதே அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். பாருங்கள், எபேசு 4:17 ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன். பாருங்கள், ஆதலால் என்றால் இப்படி நாம் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்க வேண்டும், மனத்தாழ்மையை நடந்து கொள்ள வேண்டும், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும், நம் உரிமையை பாதுகாக்க வேண்டும். இப்படி இருப்பதனால், ஆதலால் கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையை நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருக்கலாம். நம் கிறிஸ்துவுக்கு பிறப்பதற்கு முன்பதாக ஒருவேளை நம் மற்ற பிரஜாதிகளை போய் நடந்திருக்கலாம், மற்ற பிரஜாதிகள் சிந்தையில் இருந்திருக்கலாம். என்றைக்கு கிறிஸ்துவுக்கு பிறந்தோமோ அன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் சிந்தையில் மக்களாக இருக்க வேண்டுமா? அதை தருகிறார். நான் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். மற்ற பிரஜாதிகளைப் போல வீணான சிந்தை நமக்குள் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. என வீணான சிந்தை தேவனுக்கு பிரியமானதல்ல. நமக்கு இருக்கக்கூடிய சிந்தை ஆனால் இயேசு கிறிஸ்து சிந்தை. அது மாத்திரமில்லை, அவர்கள் யாரென்றால் மற்ற பிரஜாதிகள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாயும் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படிக்கு தங்களை காம விவகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களாம். கிறிஸ்துவை சேராதவர்கள், அழைக்கப்படாதவர்கள், கிறிஸ்துவ சுவிசேஷத்துக்கு இப்படியாத மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத மக்கள், இப்படிப்பட்ட மக்களாய் உணர்வில்லாதவர்களாய் சகல விதமான அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படிக்கு தங்களை காம விவகாரத்துக்கு ஒப்புக்கொண்டு அப்படிப்பட்டால நாம். பாருங்கள், அடுத்த வசனம், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஆமறிவாளே, நம்ம அப்படி இல்லை. இவ்விதமாக கர்த்தரே வசனத்தை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்களாம். மன்றாய் இயேசு கிறிஸ்துவின் வசனம் ஒவ்வொரு வாரமும் போதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் அப்போ உபதேசங்களானது சபையிலே சொல்லப்படுகிறது. அதை நாம் கேட்டிருக்கிறோம். அதை உணர்ந்து அறிமாலே நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பவுல் சொல்லும் பொழுது, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கு மிச்சங்களாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கரைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவிலர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை புதிய மனுஷனை தரித்தவர்களாக இருக்க வேண்டுமா? அப்பொழுதுதான் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள முடியும். நாம் மனத்தாழ்மை நடந்து கொள்ள முடியும். நாம் சாந்தமுள்ள மக்களாக இருக்க முடியும். நம் அன்பிலே கட்டப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும், இருக்க முடியும். எதற்காக? இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிரஜாதியில் பிறல்ல, அந்த பிரஜாதியில் சிந்தை நமக்கு இருக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்தனால் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்கு. அப்பொழுதுதான் அறிமாறி நீங்களும் நானும் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த ஜீவ கிரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக பாடுகளை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம், துன்பங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம் பரிசுத்தமான ஜீவித்தின் மூலமாக அநேகர் என்ன செய்யலாம்? தேவனுக்குள் அழைத்து வரலாம். அநேகருக்கு எதுக்கு என்ன செய்யணுமாம்? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், அநேக சுவிசேஷத்தை போதிக்க வேண்டும்.
அநேகரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அழைத்து அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்கள். ஆகவேதான் பவுல் எபேசு சபையாருக்கு எழுதும் பொழுது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டுமா, இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். இந்த உலகத்திலே தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதித்தார். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் ஜீவித்து அநேக மக்களை தேவ பிள்ளைகளாக மாற்றி, அநேக சுவிசேஷத்தை சொல்லி தேவ பிள்ளைகளாக அழைத்து வர நாம் பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். பொறுப்புள்ள மக்களாக இருக்க வேண்டும், உக்கிரான காலாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து தேவன் பிரியமாக ஜீவிக்க தேவன் உதவி செய்வார். என கண்பாந்திலே தர்மையான வசனத்தை கேட்டு நீங்களும் நானும் இதற்கு பொறுப்புள்ள மக்களாக இருப்போம். அநேக சுவிசேஷத்தை செல்லுவோம், அநேக சத்தியத்தை செல்லுவோம். தேவன் தமது வசனத்தையும் கேட்டு நமக்கு ஆசிரிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். பாருங்கள். இரக்கமுள்ள எங்கள் பரலோகத்தின் தூய பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, மகிமைக்கும் மாட்சிமைக்கும் காரணமானவரே, இந்த நாளும் நாங்கள் உமை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வது மாத்திரமில்லை, முதன்மையான வசனங்களை தியானிக்க கொடுத்தே மேலான கிருபிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பவுல் எபேசு சபையாருக்கு எழுதின தர்மையான ஆலோசனை எல்லா மக்களுக்கும், கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற எங்களுக்கும் அதை பிரயோஜனமாய் அமைந்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் கூட பிதாவே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து அந்த பல்லோக பாக்கியத்தை அநேகருக்கு அழிக்கும்படியாக அநேக சுவிசேஷ செல்லக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்யும். நீரை காத்துக்கொள்ள பலப்படுத்தும். எல்லாருடைய பாவக்குடி தயவாக மன்னித்திலும் பிதாவே. இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.